நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3, celebrated by Candyman Choco Double Eclair. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். So இந்த வாரம் முழுவதும் நம்ம பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது Unplugged Melodies Round along with the scintillating Stephen Devasi. And அவர் கூட இப்ப ஜாயின் பண்றாரு the vibrant Vikram. ஆரம்பமே ரொம்ப அதிரடியா கொடுத்திருக்காரு. சோ அதே மாதிரி ஒரு செஷன் தான் இப்போ நம்ம இரண்டு பியூட்டிஃபுல்லான கலைஞர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். சோ இன்றைய நாளை துவக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் அவர் ஜட்ஜஸ் தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜி, என்றென்றும் புன்னகையுடன் கானகோயில் சித்ராமா, ever bubbly Shubhaji, and our strong pillar of support, India's leading voice expert, the one and only Mr. Ananth Vaidyanathan. So in the Unplugged Melodies round, இன்னைக்கு ரொம்ப அழகா ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆரம்பிச்சு கொடுக்க போறது contestant number SSJ10 Gautam. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும், கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே
கௌதம் மேம் தேங்க்யூ நிறைய அனுபவம் உள்ள ஒரு சிங்கர் பாடின எப்படி இருக்கும் அப்படி பாடின கௌதம் நீ. தேங்க்யூ நான் ஒவ்வொரு வார்த்தைக்கு என்னென்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் அப்படி நீ ரொம்ப அனுபவிச்சு பாடின மாதிரி எனக்கு இருந்தது. ரொம்ப நல்லா பாடினேன். தேங்க்யூ நான் என்ன சொல்கிறது, நான் ஜாஸ்தி சொன்னால் அடுத்த ரவுண்டுக்கு ஏதாவது என்னோட திருஷ்டியை பட்டுடுமோன்னு பயமாக இருக்குது. அதனால் நான் ஒன்றும் ஜாஸ்தி சொல்லலை. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்டீஃபனும் கௌதமும் 2 பேரும் ரொம்ப என்ன சுகமாக இருந்தது பாடினது கேட்கும்போது. உனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு அழுகையெல்லாம் வருது பேசும்போது. அவ்வளோ நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். அனந்த் சார் சொல்லுங்க. நான் ஒரு கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் நான் இன்னைக்கு மறுபடியும் கௌதம் பாடினது கேட்குறேன். ஐ கேன் see tremendous change in him. நீங்கள் அவ்வளோ எஃபர்ட் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு அவனோட சிங்கிங்கில் எனக்கு தெரியுது. தேங்க்யூ. இம்ப்ரவைசேஷன் ஒன்றும் பெருசாக பண்ணலைன்னா கூட அந்த எக்ஸ்ப்ரெஷன் அந்த அளவுக்கு அவன் பாடியிருக்கான் ஆனந்த் சார். யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப். தேங்க்யூ ஸோ மச். கௌதம் ஒரு ஸ்மால் சஜஷன், ஒரே ஒன்று. பிகினிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணல, அதில் தான் கொஞ்சம் ஸ்டீவன் கொஞ்சம் ஆட்லிப் இருக்குல்ல. ஜஸ்ட் சிங் த முதல் லைன். கண் போன போக்கிலே கால் நிறைய இடம் இருக்கு. இம்புட்டு இடம் ஒண்ணுமே இல்லடா கண்ணாங்க. டெம்பிள் இருக்கவே தேவையில்லை, ஜாகிரதையா கூட இருக்கணும் தேவையில்லை. நோ, இது ஸ்ருதியை மாத்திரம் எடு. தாராரிராரரா, தாரிரரரா, தாராரரரே, மனம் போகலாம் மறுபடியும் கண் போன போக்கிலே கால் போகலாமா. அவ்வளவுதான். புரிஞ்சுட்டேன். You are great, both of you. ஐயா. கௌதம் சார் சித்ரா அவங்க சொன்னது உண்மை. அதாவது ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் ஓடிட்டு இருந்த கௌதம் வந்து கரெக்டு ட்ராக்கில் உட்காந்துருக்கார் இன்றைக்கி. அந்த என்ன சாங் எடுத்தாலும் இப்போ அதுதான் புரிஞ்சுக்கணும். இனிமே குழந்தைங்க எல்லாமே அதில் ஒரு சோல் இருக்கும். அந்த சோல் நம்ம புரிஞ்சுக்கிட்டா அந்த நம்ம பாடும்பொழுது அது அட்லீஸ்ட் அந்த ஃபீல் நம்ம ஃபீல் பண்ணால் போதும். இந்த சாங் எவ்வளோ அழகான பாட்டு, எவ்வளோ பியூட்டிஃபுல் மீனிங்ஃபுல் சாங். மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான பாட்டு ரொம்ப அற்புதமாக மெலடியில் கம்போஸ் பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து இன்றைக்கி வந்து கௌதம் பாடுறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நீ புரிஞ்சுக்கிட்டு பாடினேன். நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட்டிங். ஓகே கௌதம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சாக்லேட் ஷவர் கிடைச்சிருக்கு. இந்த ஹேம்பரை யார் கையால வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? அம்மா அப்பா கையால. கேண்டிமேன் வழங்கும் சாக்கோ டபுள் எக்லேர்ஸ் கிஃப்ட் ஹேம்பர். ஓகே கௌதம், ஜம்னு உங்களுடைய ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ்லேயே சித்ராமா கிட்ட இருந்து அவ்வளோ நிறைய கமெண்ட்ஸ். சித்ராமா வந்து கௌதமுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசும்போது, ஒரு தாய் வந்து அவங்களுடைய மகனை பார்த்து பேசும்போது ஒரு கர்வம் இருக்கும். நல்லா பண்ணுறீங்க, நல்லா பாடுங்க, கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த கர்வம் சித்ராமா குரல்ல எங்களுக்கு தெரிஞ்சது. அவங்க முகத்தில் அந்த சந்தோஷம் எங்களுக்கு தெரிஞ்சது. It's really nice to see that. Chitrama was very nice. So Gautam, சந்தோஷமா நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, 2 காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட் யூ கனா. Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
Welcome back to Airtel Super Singer Junior 3, celebrated by Candyman Choco Double Eclair. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த வாரம் முழுதும் நம்ம பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது Unplugged Melodies round along with the scintillating Stephen Devasi. ஒவ்வொரு வாரமும் வித்தியாசம் அண்ட் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங்கான ரவுண்டில் கொடுக்கறதுல நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸே ஆகிறதில்ல. அண்ட் அந்த வகையில் இந்த வாரம் சிங்கிள் மேன் ஷோ இங்கே பார்த்தீங்கல்ல, அதாவது சிம்புக்கு அடுத்து விரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலம் காமிக்கிறவரே நம்மால் தான் ஸ்டீஃபன் தேவசி சார். சார் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? புரியாது. ஓகே, ஸோ அடுத்ததான் இவருடைய வர்ணஜால கைகளுக்கு அழகான பாடல் சேர்த்து ரொம்ப அமக்கலமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு யார் வர போகிறாங்க? லெட்ஸ் வெல்கம் SSJ04 பிரகதி. இதழோரம் புது ராகம் எழுது, இதழோரம் புது ராகம் எழுது, உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன், எந்தன் உயிர் காதலியே, இன்னிசை தேவதையே, உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன். பிரகதி, மேம், கிரேட் அட்டெம்ப்ட். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாசண்ணா பாடின ஒரு பாட்டு கொண்டு வந்து மேடையில் பாடுறது ஃபீமேல் வாய்ஸில் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் அட்டெம்ப்ட், கிரேட் அட்டெம்ப்ட், சொல்லாமல் இருக்க முடியல. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, உள்ளத்தால் நெருங்குகிறேன், அது என்ன, அது ஒருத்தர் பாடுங்க. எனக்கு ஒரு நோட்டில் எனக்கு டவுட் இருக்குது. உள்ளத்தால் நெருங்கு, உள்ளத்தால் சுத்த மதிமம் காந்தாரம் இல்லை. உள்ளத்தால்
உள்ளத்தால் நெருங்குகிற அந்த மாதிரி இன்னிசை தேவதையே சேம் நோட்டு. இன்னிசை தேவ மறுபடியும் போய் கேளுங்க வீட்டில். மாதா அவரை பாடி கேட்டதும் அதுதான், சுத்த மத்தியமம் தான், அங்கே காந்தாரம் இல்லை. அது ரெண்டில் எனக்கு டவுட் இருந்தது. அப்புறம் வந்து ஒரு சில சங்கதிகளுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளோ வந்திருக்கலாம். அந்த பாடுறீங்கல்ல அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளோவில் வந்திருக்கலாம். கண்டிப்பாக மேம். கை சேர தனிவில் ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல எக்ஸ்ப்ரெசிவாக பாடினீங்க. லாஸ்ட் பல்லவியில் உன்னிடம்ல ஏதோ ஒரு சங்கதி ட்ரை பண்ணீங்க, பட் அது என்ன நினச்சிங்க ஒரு தடவை நல்லா க்ளீனாக கான்ஃபிடென்ட்டாக பாடி காட்டுங்க. உன்னிடம் மயங்குகிறேன். அது கரெக்டாக விழலை. அது மாதிரி ஸ்டீஃபன் சரணம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கார்டு கொண்டு வந்து கொடுத்தீங்க பாருங்க, வாவ் எங்கேயோ போயிடுச்சு. கிரேட் அட்டெம்ப்ட். Thank you, காட் ma'am. பிளஸ். Prakriti. மேம் Aha. What a beautiful composition. Perfect for solo with the piano. பிரமாதமா பாடுறீங்க பிரகதி. அகெயின் இந்த மாதிரி சாங்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் இழுக்கலாம்டா. லாஸ்ட் ஒரு சங்கதியோட முடிச்சே இல்லை, அது இட்ஸ் அ பர்ஃபெக்ட் திங் ஃபார் அ பியானோ ரன். யூனோ நல்லா தீர்க்கமாக இழுத்து அதை பாடலாம் நீங்கள். could you just give that just the last line Pragati? உள்ளத்தால் நெருங்குகிறேன். Nice. That's where you need to be. Thank you. Thank you. பிரகதி, யூஆர் ஃபென்டாஸ்டிக் சிங்கர். Thank you, sir. இனி நீங்கள் பாட வேண்டியது, கற்றுக்க வேண்டியது இந்த மேடையில் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இன்னும் மெலோடியஸாக அந்த the tone அந்த கொண்டு வரதுக்கு கண்ட்ரோல் ஓவர் ஹெட் வாய்ஸில் கண்ட்ரோல். அந்த நம்ம வந்து இப்படி பார்க்காம இப்படி ஓடுறதுலையும் இப்படி பார்த்துக்கிட்டு ஓடுறதுலையும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணால் தான் அவுட்புட் ரொம்ப நல்லா வரும். டெஃபினெட்லி சார். ஸோ பர்டிகுலர்லி இந்த மாதிரி அன்பிளக்டு ரவுண்டில் பியானோ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் தான் நம்ம வந்து ரொம்ப ஜாகிரதையாக பாடணும் அப்படின்ற ஃபீல் வரும். பட் இங்கே தான் நீங்கள் ஃப்ரீடமாக பாடலாம், அந்த ஃப்ரீடம் கிடைக்கும். இங்கே வந்து பூந்து விளையாடலாம், அது மட்டும்தான் இந்த இதில் நீங்கள் என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் பண்ணிங்கன்னா அந்த கலரே மாறிடும், அவ்வளோதான். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். பிரகதி பேபி, நீங்கள் வந்து ரொம்ப அழகாக கிளாசிக்கல் வெஸ்டர்ன்லாம் பாடுவீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். மெலடிலையும் நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்கீங்க. ஆனால் நீங்கள் எப்போதுமே சொல்கிற விஷயம் என்னென்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும், ஐ வாண்ட் ப்ரூவ் மை செல்ஃப் இன் மெலடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ இன்னியோட பெர்ஃபார்மன்ஸ், இப்போ நீங்கள் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்லா பாடினேன், பட் கண்டிப்பாக இன்னும் நல்லா பாட முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஓகே, ஸோ 1-2 பாடல்கள் உங்கள் வசம் இருக்குது. ஸோ அதை வந்து பாடி அண்ட் சாக்லேட் ஷவர் அண்ட் எங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆல் தி பெஸ்ட் பிரகதி. தேங்க்யூ ஸோ மச். Good luck, Thank you, Anna. அக்கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3, celebrated by Candyman Choco Double Eclair. தமிழகத்தின் செல்லக்கருளுக்கான தேடல். இந்த அன்பிளக் மெலடிஸ் ரவுண்டில் ரொம்ப அருமையான பியூட்டிஃபுல்லான பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அண்ட் இப்போ நம்ம போட்டியாளர்கள் 2வது காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. எஸ், அண்ட் அந்த வகையில் இப்போ வந்து காம்படிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் முன்னாடி இந்த குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் லைட்டாக டென்ஸ்டாக இருக்காங்க, அவங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் இப்போ. லெட்ஸ் வெல்கம் சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஸ்டார் ஸ்ரீனிஷா. உன்னை நான் சந்தித்தேன், நீ
ஸ்ரீனிஷா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. ஓகே, சூப்பரா பாடுனீங்க. தேங்க்யூ. அண்ட் ஒரு கண்டஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்படி ஒரு ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் கமான் எவ்ரிபடி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்கன்னா வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் இந்த அளவுக்கு வளர்ந்துக்கிறீங்க அப்படின்னு தெரியுது. இதே மாதிரி இன்னும் மேலும் நிறைய பாடல்கள் பாடணும் and we hope to see you soon here again. Thank you so much for joining us, Shrinisha. 80s and 90sல வந்து அழகான மெலடி பாடல்கள்ல அன்பிளக்டா கொடுக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் SSJ06 அனு. மின்னல் ஏழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம் என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம் நான் மெய் மறந்து மாற ஓர் வார்த்தை இல்லை கூற எதுவோ மின்னல் ஏழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம் அனு, உங்களுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு சாங் செலக்ட் பண்ணி பாடினீங்க அனு. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சூதிங்காக இருந்தது உங்கள் ரெண்டிஷன். ஸ்டீஃபன், விக்ரம், ஐயோ என்ன சொல்லணும்னு எனக்கே தெரியலை. வேறொரு லெவலுக்கு கொண்டு போயிட்டீங்க ரெண்டு பேரும். அனு, அவங்களோட நல்லா நீங்கள் சேர்ந்து பாடியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரே ஒரு இடம் அந்த பீஜத்தில் ஒரு ஹம்மிங் பாடுறீங்கடா, ஆஹாஹா ஒன்று ஒரு அலா பொண்ணு பாடுறீங்கல்ல, அது மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கலான்னு தோணுச்சு எனக்கு. அப்புறமா என்னையே கேட்டு ஏங்கினேன் தானே, அந்த இடம் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கலாம். அதர்வைஸ் மீதி எல்லாமே ரொம்ப நல்லா பாடுங்க. காட் பிளஸ் யூ. Anu, what a gifted voice you have. எவ்வளவு அழகாக அந்த பாட்டு கூட்டின்னு போனேம்மா.
இந்த பியானோ அண்ட் விக்ரமோட பர்கஷன் இது ரெண்டையும் வந்து துவாரபாலாஸ் மாதிரி ரெண்டு வச்சுட்டு அழகாக அலங்காரித்து பாட்டை அந்த எப்படி நீங்கள் பாடணும்னு புரிஞ்சுண்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினேன். தேங்க்யூ. ஸோ பியூட்டிஃபுல். கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. God bless you. அனு, ஒரு சாங் செலெக்ஷனில் நம்மளை வந்து அது கேரி பண்ணிடும் 50%. இந்த சரணத்தில் ராஜா சாருடைய மிராக்கிள்ஸே சரணம் எண்டு எப்போ வந்தாலும் எனி சாங் நீ ஒரு அன்யூஷுவல் ஃபினிஷிங்கில் தான் போகும். அந்த சரணம் எண்டு நீ பாடு, உனக்கே தெரியும். தாரே ராரே ராரா தாரே ராரே ராரே மெய் சிலிர்க்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன தூரம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன என்னையே கேட்டு ஏங்கினேன் நான் என்னுள்ளே. எப்படி இந்த மகானுக்கு என்ன நன்றி சொல்கிறது? நிஜமாக மகான் அவர் கூட ட்ராவல் பண்ணுறதே அந்த இசை மேலே ஆர்வம் உள்ளவங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு பெரிய கிஃப்ட்டு ராஜா சார். அனு வாய்ஸில் இந்த பாட்டு கேட்கும்போது நீ எவ்வளவு என்ஜாய் பண்ணி பாடினான்றது புரிஞ்சுக்கிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தம்மா. இன்னும் ஃபீல் பண்ண, நீ ரொம்ப நல்லா பாடிருக்க, இன்னும் வேணும், வரணும். காட் பிளஸ். தேங்க்யூ. அனு, எந்த மாதிரி ஒரு பாட்டை சூஸ் பண்ணி நீங்கள் பாடியிருக்கீங்க. இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். கொஞ்சம் நர்வஸ்னஸ் குறைஞ்சதா கம்பேர்ட் டு த ஃபர்ஸ்ட் ஒன்? 2 சாங் முடிஞ்சனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இன்னொரு சாங் இருக்குங்கும்போது த்ரோட் ப்ராப்ளம் வருமோ தெரியல, பயமாக இருக்குது. அதுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுவும் தான் நாங்களும் கேட்டுக்கிறோம். வில் ப்ரே ஃபார் யூ. ஆல் தி வெரி பெஸ்ட் யூ கனா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3, celebrated by Candyman Choco Double Eclair. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். அண்ட் இந்த வாரம் முழுதும் நம்ம பார்த்து ரசிச்சு கொஞ்சம் டென்ஷனோட நிறைய சந்தோஷத்தோட பார்த்துட்டு இருக்கிற ரவுண்ட் அன்பிளாக்ட் மெலடிஸ் ரவுண்ட். செகண்ட் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம பசங்க கொடுத்துட்டு இருக்காங்க. 80s 90s இந்த காலகட்டத்தில் வெளிவந்த பாடல்களை தேர்ந்தெடுத்து இந்த மேடையில் பாடிட்டு இருக்காங்க. ரைட் மார்க்ஸ்? எஸ், அந்த வகையில் அடுத்ததா நம்ம முன்னாடி இந்த பாட போறது SSJ 07 சுகன்யா. கனவா இல்லை காற்றா கனவா நீ காற்றா கையில்
செய்த சிலையானே. சுகன்யா, இந்த மாதிரி ஒரு ரவுண்டுக்கு ரொம்ப சுகமாக பாட முடிகிற மாதிரி ஒரு சாங் செலக்ட் பண்ணீங்க. பட் எனக்கு சுகன்யா டு பி, நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், எனக்கு உங்கள் ஃபர்ஸ்ட் பல்லவி எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக தோணலை. பிகாஸ் யூ ஆர் நாட் இன் கரெக்டாக அந்த ஸ்ருதியில் நீங்கள் நிற்கலை. எஸ்பரி அந்த ரிஷபம் கரெக்டாக அங்கே ஹிட் ஆகலை 2-3 இடத்துல. அப்புறம் ஃபர்ஸ்ட்டு சரணம், முதல் சரணம் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. அதில் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சது. பசியும் வலியும் தெரியாது, அதெல்லாம் ரொம்ப நல்லா பாடிங்க. திஸ் இஸ் நாட் யுவர் பர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல, பட் குட் அட்டெம்ப்ட், நல்ல அட்டெம்ப்ட். அடுத்தது இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணுங்க. ஓகே, காட் பிளஸ். Sukanya, your top voice is sounding so beautiful, so the tone is very beautiful. Thank you. Initially, first Pallavi, of course, கொஞ்சம் falter பண்ணி வந்தீங்க, focus கொஞ்சம் shift ஆயிருக்கு. But just keep at it, woman. You'll get there. God bless. Bye. சுகன்யா, Sir. ஃபென்டாஸ்டிக் செலெக்ஷன். இது அப்படியே அன்பிளக்டுக்காகவே கம்போஸ் பண்ண பாட்டு மாதிரியே அவ்வளவு ஃபீல் கொடுத்தது இந்த பாட்டு. ரொம்ப நல்லா இருந்தது பாடும்போது. சில இடத்துல த்ரோ தான், இனிமே நீ கற்றுக்கணும், பாட முடியும் உங்களால். கீப் இட் அப். காட் பிளஸ். Thank you, sir. சுகன்யா, பியூட்டிஃபுல் சாங் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ரஹ்மான் சார் ரொம்ப அருமையாக அதுக்கு இசையமைச்சிருப்பாரு. அண்ட் ஸ்ரீனிவாசர் ரொம்ப அழகாக பாடியிருப்பார் வேறு. ஸோ கேட்குறதுக்கு ஜட்ஜஸ் சொன்ன மாதிரி ரொம்ப இதமாக இருந்தது. அவங்க சொன்ன திருத்தங்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு உங்களுடைய 3வது காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸில் கலக்கணும். ஓகே, இந்த பாட்டில் பொதுவாக எல்லாமே மேலே ஷட்ஜமாக, அதுக்கு மேலே இந்த லாங் நோட்ஸ் வருது. உனக்கு ஹெட் வாய்ஸில் விதவுட் த மைக் அண்ட் வித் த மைக் நிறைய லாங் நோட்ஸ் கேட்டு நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் அந்த ஹெட் வாய்ஸ் ஹை நோட்ஸில் ஜட்ஜ்மெண்ட் உனக்கு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ கீப் ஒர்க்கிங் அட் இட், டோன்ட் வரி. எவ்ரி திங் இஸ் அ ப்ராசஸ். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டு. ஸோ கீப் தட் இன் யுவர் ஹெட். அண்ட் உங்களுடைய அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் தி பெஸ்ட் யூகனா. Thank you. இந்த வாரம் முழுக்க நம்ம அன்பிளக் மெலடிஸ் ரவுண்ட் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரவுண்ட் அப்படின்றத குழந்தைகளும் பார்த்துட்டு இருக்கவங்களும் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த சமயத்தில் நம்ம அனந்த் சார் இன்றைய நாளுடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்கலாம். போக இந்த சுற்றினுடைய ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட்ஸ் நம்மளுக்கு தெரியுது. இதில் என்னென்னா நம்மளுக்கு ஒரு லயா சென்ஸ்னு ஒன்று உண்டு. இது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. கௌதம்க்கு இயற்கையாக அது வருது. ஸோ ஒருத்தருக்கு ஒரு சென்ஸ் கடவுள் கொடுத்துருப்பார். சம் ஸ்ட்ரென்த்ஸ் ஆர் லெஸ், சம் ஆர் மோர். அதை புரிஞ்சுட்டு அது மேலே கொஞ்சம் ஒர்க் பண்ணினா இட் வில் ஒர்க். அண்ட் சுகன்யா அகெயின் இந்த பாட்டில் லைக் ஐ செட், நீ மேல் ஹெட் வாய்ஸ் யூஸ் பண்ணும்போது ஹையர் நோட்ஸ் ஸ்ருதி மேலே கவனிச்சுக்கோ. அண்ட் பிரகதி, வாட் ஐ வுட் சேஸ், உனக்கு மெலோடிக் சென்ஸில் பாடுறதுக்கு ரொம்ப ஒரு இஷ்டம் இருக்குது. அதுக்கு பிரகாரம் உனக்கு ஒரு டோன் டெவலப் பண்ண வேண்டிய வரும். அது இன்னும் அந்த டோன் உனக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை. பி கேர்ஃபுல் இன் த சாங் செலெக்ஷன்ஸ் விச் ஆர் மோர் இன் கீப்பிங் வித் த நேச்சர் ஆஃப் ஹர் வாய்ஸ். அனு ரொம்ப நல்லா இருக்குது. குரலில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ், குரல் ஒரு புது வழி கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் இருக்கிற அந்த இன்னும் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட சால்வ் பண்ண ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் உன்னோட மியூசிக். தேங்க்யூ அனந்த்ஜி. ஸோ அனந்த்ஜி சொல்கிற மாதிரி நம்ம போட்டியாளர்களுக்கு இந்த அன்பிளக்ட் மெலடிஸ் ரவுண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் அவங்க எல்லாருமே இல்லை, என்னால் இது சாதிக்க முடியும், என்னாலையும் சாக்லேட் ஷவர் வாங்க முடியும், நானும் அடுத்த கட்டத்துக்கு போவேன் அப்படின்னு எல்லாருமே அந்த ஒரு குறிக்கோளோடு தான் இருக்காங்க. ஏன்னா கடைசியில் அவங்கலேருந்து ஒரு குழந்தைக்கு தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற அந்த பிரம்மாண்டமான டைட்டில் கிடைக்க போகுது. அதோட அருண் எக்ஸல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் அவங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த அன்பிளக்ட் மெலடிஸ் ரவுண்ட்ல இன்னும் அருமையான அட்டகாசமான மனதை ஈர்க்கும் இதயத்தை உருக்கும் பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி we have to say tata today. We'll see you tomorrow. Until then, this is me Bhavna signing off along with Makappa, Stephen and Vikram on Airtel Super Singer Junior 3 celebrated by Candyman Choco Double Eclair. தமிழகத்தின் செல்லுக்குறலுக்கான தேர்தல். Good night.